Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா incoming and outgoing callsக்கு நமக்கு பிடிச்ச போட்டோவை பேக்ரவுண்டா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நம்ம மொபைல்ல உள்ள செட்டிங்ஸை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை செட் பண்ணலாம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் கால் பேக்ரவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்களுக்கு இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் கால்ஸுக்கு பேக்ரவுண்ட் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக வைக்கிறதா இருந்தால் கீழே ரைட் சைடில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேலரி ஓப்பன் ஆகும். இதில் இருந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை கால் பேக்ரவுண்டாக செட் பண்ணலாம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ண அப்புறமா செட் அஸ் கால் பேக்ரவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கால் பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு. இனி வந்துட்டு கால் பண்ணும்போதும் சரி, கால் ரிசீவ் ஆகும்போதும் சரி, இந்த பேக்ரவுண்டோட கால் வரும், ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.